தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க சொல்ற மாதிரி நான் அன்பு கிட்ட கேட்டா அவர் அடுத்த நிமிஷமே தாலியோட வந்து நிப்பாரு. ஆனா அத எந்த உரிமையில என்னைய கேட்க சொல்றீங்க? அது கேட்கிற தகுதி முதல்ல எனக்கு இருக்குதா மேடம்? மனசாட்சியை விட்டு கொடுத்து என்னைக்கும் என்னால அப்படி ஒரு வார்த்தையை அன்புவை பார்த்து கேட்க முடியாது. கேட்கவும் மாட்டேன். ஆனந்தி, இல்ல மேடம், அன்பு அளவுக்கு நான் அவர் மேல காதல் வைக்கலன்னு நினைக்கிறேன். ஏன் முத்தண்ண ஜெயந்தி அக்கா மேல வச்சிருக்கிற மாதிரி ஜெயந்தி அக்கா முத்தண்ண மேல வச்சிருக்கிற காதல் அளவு கூட அன்பு மேல எனக்கு காதல் இல்லையோன்னு தோணுது. அதனாலதே இத்தனை வருஷம் ஆனாலும் அவக்கு காதல் ஜெயிக்குது. இடிஞ்சா முத்தண்ண ஜெயந்தி அக்கா கழுத்துல தாலியை கட்ட போறாரு. ஆனா எனக்காகவே வாழ்ற ஒருத்தர், என் சந்தோஷத்துக்காக எம்புட்ட விஷயத்த செஞ்ச ஒருத்தர் கிட்ட நீங்க சொன்ன மாதிரி நான் கேட்டா எதை பத்தியும் யோசிக்காம எனக்கு வாழ்க்கை கொடுக்க தயாரா இருக்கிற ஒருத்தரை நாளைக்கு வேற ஒரு பொண்ணுக்கு தாரவாத்த கொடுக்க போறேன். என் காதலுக்கு சக்தி இல்ல மேடம். அதே ஜெயிக்காமலேயே போயிருச்சு. இல்ல ஆனந்தி, உன் இடத்துல எந்த பொண்ணு இருந்தாலும் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா தான் வாழ்க்கையை காப்பாத்திக்கணும்னு காதலிச்சவன் மேல படிய போட்டு கல்யாணம் படிக்கணும்னு தான் நினைப்பாளே தவிர விட்டு கொடுக்க மாட்டான். ஆனா நீ அப்படி நினைக்காம அன்பு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற. அந்த விதத்துல உன் காதல் தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லார் காதலை விட ரொம்ப பெருசு ஆனந்தி, ரொம்ப பெருசு. அதே மாதிரி உன் சூழ்நிலை தெரிஞ்சு உனக்காக தோள் கொடுக்கறான் பாத்தியா அன்பு. அந்த மாதிரி ஒரு ஆம்பளைய எங்கேயுமே பார்க்க முடியாது ஆனந்தி. நீ எத்தனை தடவை அவனை திட்டுனாலும் சரி, என் வாழ்க்கையை விட்டு போன்னு சொன்னாலும் சரி, என் வாழ்க்கை ஆனந்தி தானு இப்பவும் உனக்காக யோசிக்கிற அந்த மனசு இருக்கே, அது நீ காட்டின அன்புக்கான பலன், உன் காதலுக்கு கிடைச்ச பரிசு. உன் அன்பையும் நேசத்தையும் அவன் உணராம இருந்திருந்தா அவன் உனக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட்டா இருந்திருக்க மாட்டான். அதனால உன் காதலுக்கு சக்தி இல்லைன்னு சொல்லி உன்னையே நீ ஏமாத்திக்காத ஆனந்தி. நாளைக்கு அன்புக்கு நிச்சயதார்த்தம் நீ சொல்லும் போது எனக்கு என்னமோ அது உன்னோட நடக்கிற நிச்சயதார்த்தமா தான் தோணுதே தவிர அன்புக்கு பக்கத்துல இன்னொரு பொண்ண என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நீ நினைச்சா நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த நிச்சயதார்த்தம் நிச்சயமா நின்னுடும். இங்க முத்துவுக்கும் ஜெயந்திக்கும் நடக்கிற கல்யாணம் மாதிரி நிச்சயதார்த்தம் மேடையில உனக்கும் அன்புக்கும் தான் கல்யாணம் நடக்கும். உன் கழுத்துல தாலி ஏறுறத யாராலையும் தடுக்க முடியாது. அன்னைக்கு மண்டபத்துல உன் மேல அவ்வளவு பெரிய அசிங்கத்தை சுயம்பலிங்கம் அரங்கேத்தனப்போ கொஞ்சம் கூட யோசிக்காம உன் கழுத்துல தாலி கட்டுறேன்னு பக்கத்துல அம்மாவை வச்சுக்கிட்டே சொன்னவன் அன்பு. அப்படிப்பட்ட அன்பு நீ விட்டு கொடுத்துறாத ஆனந்தி. மேடம், என் வாழ்க்கையில அன்பு இல்லையே, இதை விட்டு அவர் போக போறாரு. எனக்கு அவர் இல்லைன்னு நினைக்கும் போது வலி வேதனை என்ன அதிகமாதே ஆகுது. ஆனா என்னோட வலி வேதனைக்காக நான் அன்புவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு பொண்ணை கலங்கப்படுத்தினவர்னு ஊரே அவரை தப்பா பேசும். அது அவருக்கு பெரிய அவமானத்தை கொடுக்கும். அந்த குற்ற உணர்ச்சி காலம் முழுக்க என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். என்னால நிம்மதியா வாழ முடியாது, அவராலையும் சந்தோஷமா இருக்க முடியாது. எல்லாம் என்னோடய போகட்டும். அன்புவை நான் பலியாட ஆக்க விரும்பல. என்ன கொஞ்ச நாளைக்கு நான் இல்லாம கஷ்டப்படுவாரு, வேதனைப்படுவாரு. ஆனா அந்த வேதனைய கூடிய சீக்கிரமே துளசி அவர் மனசை மாத்தி
சரி பண்ணிருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கிறத விட நம்ம நேசிக்கிறவங்க வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு விட்டு கொடுக்கறது வலிய கொடுத்தாலும் அதுலயும் ஒரு சுகம் இருக்குது மேடம். அந்த சுகமான சுமைய சுமக்க தயாராயிட்ட. அன்பு நல்லா இருக்கணும், எனக்கு அது போதும். மேடம், நீங்க இம்புட்டு தூரம் பேசுறதுனால என் மனசுக்குள்ள இருக்கிறத நான் என்னையும் அறியாம உங்ககிட்ட சொல்லிவிட்டேன். எனக்குள்ள இம்புட்டு வேதனை இருக்குதுன்னு தயவு செஞ்சு அக்கா கிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயோ சொல்லிடாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். கஷ்டத்தை கொடுக்கற ஆண்டவன் தான் சந்தோஷத்தையும் கொடுக்கறான். இந்த மழை அடிச்சு ஊஞ்ச மாதிரி ஒரு நாள் உன் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டமும் தீரும். மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீ நிச்சயமா நல்லா இருப்ப ஆனந்தி. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன அன்பு, என்னாச்சு? திடீர்னு நேர்ல பார்த்து பேசணும்னு மெசேஜ் போட்டிருக்க. என்ன விஷயம்? சார், நாளைக்கு கல்யாணத்துக்காக எடுத்து வச்சிருந்த தாலியை காணும் சார். வாட்? எங்க வச்சிருந்த? எப்படி மிஸ் ஆச்சு? சார், அது என் கபோர்ட்ல தான் சார் வச்சிருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் அதை எடுத்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். கோகில கல்யாணத்துல ஆனந்தி கழுத்துல கட்டணும்னு எடுத்து வச்சிருந்த தாலி சார். நாளைக்கு எப்படியும் ஆனந்தி கழுத்துல கட்ட போறோம்னு சந்தோஷத்துல இருந்தேன். ஆனா அது எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. உன் கபோர்ட்ல இருந்த தாலி எப்படி அன்பு மிஸ் ஆகும்? ஒழுங்கா செக் பண்ணி பாத்தியா? உன் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சியா? சார், தாலியை வீட்டுல எல்லாம் கேட்க முடியாது சார். அவங்க எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா தாலியை பத்தி என்கிட்ட கேட்டிருப்பாங்க. ஆனா யாரும் எடுத்த மாதிரியே தெரியல. தாலி காணாம போனதுல இருந்து ஒரு மாதிரி மனசு சரியில்லை சார். அதான் உங்களை பார்த்து சொல்லலான்னு வர சொன்னேன் சார். சரி, அந்த தாலி எத்தனை கிராம் இருக்கும்? அது ஒரு 3/4 பவுன் இருக்கும் சார். 6 கிராம். அவ்வளவுதானே அன்பு? அதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆகுற? நாளைக்கு நான் 8 கிராம்ல தாலி வாங்கி தரேன். போதுமா? இதுதான் உன் பிரச்சனைனா என்ன இங்க வர சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. நீ நேரா ஜுவல்லரி ஷாப்புக்கு போய் தாலி ஒன்னு எடுத்துட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தேன்னா நான் உனக்கு அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பேனே. சார், நீங்க நினைக்கிற மாதிரி அது சாதாரண தாலி இல்லை சார். எங்க அப்பாவோட ஆசீர்வாதம்.